வணக்கம் மக்களே! உரிமைத் தொகை ரூ. 2,500 வழங்குவது உறுதி. இந்த மாதம் குடும்பத் தலைவிகளுக்கு ரூ. 2,000 வழங்கப் போறாங்களா? இல்ல 2,500 குடுக்கப் போறாங்களா? இல்ல வழக்கம் போல ரூ. 1,000 குடுக்கப் போறாங்களா? உங்களுடைய வங்கிக் கணக்கில் எவ்வளோ வந்து சேரும்? அப்படிங்கிற அப்டேட் பார்க்க போறோம். அடுத்து வரக்கூடிய ஆகஸ்ட் மாசம் உறுதியாக ரூ. 2,500 பெண்களுடைய வங்கிக் கணக்கில் வந்து சேரும்னு ஒரு தகவல் கிடைச்சிருக்கு. இது உண்மையா? இல்லையா? அரசு தரப்புல இருந்து இதுக்காக என்ன சொல்லியிருக்காங்க? அந்த அப்டேட்டையும் பார்க்க போறோம். அடுத்து இன்னும் ஓரிரு நாட்கள்ல பார்த்தீங்கன்னா, அமைச்சரவை கூட்டங்கள் வந்து நடக்கப் போகுது. இதுல இந்த ரூ. 2,500 சம்பந்தமாக முக்கிய அறிவிப்புகள் பார்த்தீங்கன்னா எடுக்கப் போறாங்க. நிதிநிலை சம்பந்தமாக எல்லா ஃபண்டையும் ஒதுக்குறதுக்கான எல்லா துறை அதிகாரிகளுடன் பார்த்தீங்கன்னா ஆலோசனை பண்ண போறாங்க. ஸோ இந்த மகளிர் உரிமைத் தொகை பார்த்தீங்கன்னா, இந்த அமைச்சரவை கூட்டத்தில முடிஞ்சு இந்த மாசமே ரூ. 2,500 கிடைக்குமா? இல்லையா? அதற்கான வாய்ப்புகள் இருக்கா? அப்படிங்கிறத நம்ம பார்க்க போறோம். ஸோ இது சம்பந்தமான டீட்டெயிலான இன்ஃபர்மேஷன் நம்ம தெளிவா பார்க்க போறோம். நீங்க வீடியோவ கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இது போன்று மத்திய அரசு மற்றும் மாநில அரசு கொடுக்கக்கூடிய அனைத்து விதமான நலத்திட்டங்கள் மற்றும் உதவித்தொகைகள் பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில இருக்கக்கூடிய பெல் ஐகான் பிரஸ் பண்ணிக்கோங்க. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி ஒரு லைக் குடுத்துக்கோங்க. குடும்பத் தலைவிகளுக்கு இப்போ வழங்கிட்டு இருக்கக்கூடிய இந்த ரூ. 1,000 உரிமைத் தொகையானது முதலமைச்சராக விஜய் அவர்கள் ஆட்சிக்கு வந்ததுமே ரூ. 2,500 உயரும் அப்படின்னு ரொம்ப எதிர்பார்ப்பு இருந்துச்சு. ஆனா கடந்த மே மாசம் பார்த்தீங்கன்னா, வழக்கம் போல ரூ. 1,000 தான் டெபாசிட் பண்ணாங்க. சரி கடந்த ஜூன் மாசமாவது ரூ. 1,500 குடுக்கப் போறதாக ஆலோசனை கூட்டம்லாம் நடத்துனாங்க. ஆனா அப்பவுமே ரூ. 1,000 தான் பார்த்தீங்கன்னா டெபாசிட் பண்ணாங்க. இந்த மாதம் பார்த்தீங்கன்னா, எவ்வளவு கிடைக்கும்? முழுமையாக ரூ. 2,500 வரும் அப்படின்னு பெண்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப எதிர்பார்ப்போட இருக்காங்க. ஆனா இந்த ஜூன் மாசத்திற்கான உரிமைத் தொகையானது பார்த்தீங்கன்னா 15ஆம் தேதி தான் டெபாசிட் பண்ணாங்க. இந்த மாதமும் 15ஆம் தேதி தான் டெபாசிட் பண்ணுவாங்க அப்படிங்கிற மாரி பேச்சுவார்த்தைகள்லாம் போய்க்கிட்டு இருக்கு. வழக்கமா பார்த்தீங்கன்னா அதான் பண்ணிக்கிட்டும் இருக்காங்க. ஆனா ஒரு சிலருக்கு முன்னதாகவே பார்த்தீங்கன்னா டெபாசிட் ஆயிருக்கு. உங்களுடைய ஃபோன்ல மெசேஜ் பார்த்தீங்கன்னா செக் பண்ணி பாருங்க. மகளிர் உரிமைத் தொகை உங்களுக்கு பார்த்தீங்கன்னா பணம் வந்து வரவு வைக்கப்பட்டுச்சு அப்படின்னு சொல்லிட்டு மெசேஜ் வந்திருக்கும். வராதவர்கள் பார்த்தீங்கன்னா உங்களுடைய பேங்க் அக்கவுண்ட்ட பார்த்தீங்கன்னா வெரிஃபை பண்ணி அதில பார்த்தீங்கன்னா வர வச்சு பாருங்க. அதை என்ட்ரி பண்ணி பாருங்க. கண்டிப்பாக தெரியும். ஆனால் இப்ப பண்ண வேண்டாம். இன்னும் ஒரு சில நாட்கள் 16ஆம் தேதிக்கு மேல பார்த்தீங்கன்னா, நீங்க என்ட்ரி பண்ணி பார்த்தா மட்டும் தான் தெரியும். ஏன்னா, அதிகாரப்பூர்வமாக 15ஆம் தேதி தான் ஒவ்வொரு மாசமும் இந்த அமௌண்ட் பார்த்தீங்கன்னா கிரெடிட் பண்ணிட்டு இருக்காங்க. நாளை தான் பார்த்தீங்கன்னா, நெறைய பேருக்கு பணமானது வரப்போது. கொஞ்சம் பொறுமையா இருந்து வெயிட் பண்ணி பாருங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா, ஆகஸ்ட் மாசம் உரிமையாக ரூ. 2,500 பார்த்தீங்கன்னா, உறுதியா கிடைக்க போகுது அப்படிங்கிற மாரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க இல்லையா? இது உண்மையான்னு கேட்டீங்கன்னா, ஆமா உண்மதான். ஆனா யாருக்காக குடுக்க போறாங்க அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா தெரியணும். இது பார்த்தீங்கன்னா, பிற மாநிலங்கள்ல பார்த்தீங்கன்னா, இது வந்து இருக்கு. இந்த மாரி ஸ்கீம் பார்த்தீங்கன்னா இருக்கு. அதுல டெல்லி மாநிலத்தில பார்த்தீங்கன்னா, ஆல்ரெடி இந்த மாரி ரூ. 2,500 உரிமைத் தொகை குடுக்க போறதாக சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. ஆனால் குடுக்கல. வரக்கூடிய ஆகஸ்ட் மாசம் ரக்ஷா பந்தன் அன்னைக்கு பார்த்தீங்கன்னா, இதற்கான அறிவிப்பு வெளியிட போறதாக அந்த மாநில அரசு தரப்புல இருந்து சொல்லியிருக்காங்க. இத நெறைய பேர் பார்த்தீங்கன்னா, தமிழகத்துல தான் குடுக்க போறாங்க. ஆகஸ்ட் மாசம் உறுதியாக வரப்போகுது அப்படிங்கிற மாரி நம்பிட்டு இருக்காங்க. அதெல்லாம் கிடையாது. பொய்யான தகவல பார்த்தீங்கன்னா நம்ப வேண்டாம். தமிழக அரசு இது சம்பந்தமாக இன்னும் சொல்லவே கிடையாது. இந்த ரூ. 2,500 அப்படிங்கிறது டெல்லியில இருக்கக்கூடிய அரசாணை தான் பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க. தமிழக அரசு விஜய் அவர்கள் பார்த்தீங்கன்னா இன்னும் வரல. அதுக்கு அடுத்தபடியாக இப்ப நம்ம தமிழகத்துல பார்த்தீங்கன்னா, இன்னும் ஒரு சில நாட்கள்ல பார்த்தீங்கன்னா, அமைச்சரவை கூட்டம் அப்படிங்கிறது நடக்கப் போகுது. அதுல முக்கியமா நிதி சம்பந்தமாக விஜய் அவர்கள் அறிவிச்சிருக்கக்கூடிய இந்த உரிமைத் தொகையாகட்டும், 6 சிலிண்டர் இலவசமாகட்டும், தங்க மோதிரம் ஸ்கீம் ஆகட்டும், அதே மாரி தாலிக்கு தங்கம் ஸ்கீம் ஆகட்டும், இது சம்பந்தமான ஆலோசனைகள்லாம் பார்த்தீங்கன்னா நடத்துவாங்க. அந்தந்த துறை சம்பந்த அமைச்சர்களும், அதிகாரிகளும் பார்த்தீங்கன்னா கலந்துப்பாங்க. இதுல முக்கியமா முதல்ல இருக்கக்கூடிய திட்டமான இந்த மகளிர் உரிமைத் தொகை ஸ்கீம் பத்தி தான் பார்த்தீங்கன்னா ஆலோசனை நடத்தப்படும். இதுல லிஸ்ட்டுக்கான எல்லாத்தையும் எடுப்பாங்க. அப்புறம் இதுக்கான ஃபண்டையும் பார்த்தீங்கன்னா ஒதுக்குவாங்க. இதுக்கு எவ்வளோ ஒதுக்கலாம்? எவ்வளோ வருது? பயனாளிகளுக்கு தகுந்தாப்புல ஃபண்ட் எவ்வளோ வருது? அப்படிங்கிற எல்லா முடிவும் பார்த்தீங்கன்னா எடுப்பாங்க. பட்ஜெட்ல பார்த்தீங்கன்னா, இத அப்படியே தாக்கல் பண்ணுவாங்க. இது சம்பந்தமான அறிவிப்பு இன்னும் 1 வாரத்திற்குள் பார்த்தீங்கன்னா, கண்டிப்பாக வெளிவரும். முதலமைச்சர் விஜய் அவர்களோ, இல்ல அமைச்சர்களோ பார்த்தீங்கன்னா அறிவிப்பாங்க. கண்டிப்பா அத நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். சமீபத்தில அமைச்சர் ரமேஷ் அவர்கள் இந்த உரிமைத் தொகை சம்பந்தமான முக்கிய அறிவிப்பை வெளியிட்டிருந்தாங்க. அதாவது இந்த உரிமைத் தொகைக்காக மேல்முறையீடு பண்ணிட்டு நெறைய மக்கள் காத்துக்கிட்டு இருக்காங்க. புதிதாக விண்ணப்பிக்கிறதுக்கும் ரேஷன் கார்டு விண்ணப்பிச்சு காத்துக்கிட்டு இருக்காங்க. இன்னும் ஒரு சிலர் இந்த உரிமைத் தொகை வாங்கிட்டு இருக்கவங்களே, புதிதாக விண்ணப்பம் எப்ப கிடைக்கும்? இது ஸ்கீமுக்கு எப்ப விண்ணப்பிக்கணும்? அப்படிங்கிற மாரி சந்தேகம் இருக்குது. இது எல்லாத்துக்கும் சேர்த்து வச்ச மாரி ஒரு அறிவிப்பு விட்டிருந்தாங்க. அதாவது இனிமேல் பார்த்தீங்கன்னா, தனியாக மேல்முறையீடு பண்ணவோ, இல்லன்னா வட்டாட்சியர் அலுவலகங்களுக்கோ, ரேஷன் கடைகளுக்கோ, இல்லன்னா வருவாய் கோட்டாட்சியர்களுக்கோ பார்த்தீங்கன்னா, விண்ணப்பிக்க தேவையில்ல. தனித்தனியா மனு குடுக்கவும் அவசியம் இல்ல. எல்லாருக்கும் பார்த்தீங்கன்னா, ஆட்டோமேட்டிக்கா அனைத்து குடும்ப தலைவிகளுக்குமே இந்த ரூ. 2,500 கிடைக்கும். நீங்க பார்த்தீங்கன்னா, எந்த ஒரு கவலையும் தேவையில்ல. இனிமேல் விண்ணப்பிக்கணும் அப்படிங்கிற அவசியமும் இல்ல அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கப் போகுது. தமிழக அரசால் மிக வெற்றிகரமாக செயல்படுத்தப்பட்டு வரும் திட்டங்களில் முதன்மையானது மகளிர் உரிமைத் தொகை திட்டமாகும். இந்த திட்டத்தின் தகுதி உள்ள குடும்பத் தலைவிகளுக்கு மாதந்தோறும் ரூ. 1,000 அவர்களுடைய வங்கிக் கணக்கில் நேரடியாக செலுத்தப்பட்டு வருகிறது. இந்த நிலையில் இத்தொகையானது ரூ. 2,500 உயர்த்தி வழங்க அரசு திட்டமிட்டுள்ள நிலையில் அது எப்போது கிடைக்கும்? யாருக்கு முதலில் கிடைக்கும் என்று பார்க்கலாம். அதாவது ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா, ஸ்டாலின் அவர்கள் ஆட்சியில தொடங்கப்பட்ட இந்த உரிமைத் தொகை ரூ. 1,000 ஸ்கீமானது ரூ. 2,500 உயர்த்தப் போறதாக முதலமைச்சர் விஜய் அவர்கள் தேர்தல் வாக்குறுதியிலே சொல்லியிருந்தாங்க. இது எப்ப கிடைக்கப் போகுது? யாருக்கு முதல்ல கிடைக்கப் போகுது? அப்படிங்கிற டீட்டெயிலான இன்ஃபர்மேஷன் நம்ம பார்க்க போறோம். உயர்த்தப்பட்ட தொகை ரூ. 2,500 எப்போது வெளியாகும் அறிவிப்பு? தமிழக பட்ஜெட் கூட்டத்தொடரில் இதற்கான அதிகாரப்பூர்வ அறிவிப்பை முதலமைச்சர் வெளியிட உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளன.
இந்த திட்டம் பெண்களின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்துவதிலும் அவர்களின் பொருளாதார சுதந்திரத்தை உறுதி செய்வதிலும் முக்கிய பங்கு வகிப்பதால் இந்த நிதியுதவி உயர்வு மிக முக்கியமானதொரு மைல்கல்லாக பார்க்கப்படுகிறது. அரசு தரப்பில் இதற்கான நிதி ஒதுக்கீடு மற்றும் பயனாளர்களின் பட்டியல் தயாரிப்பு போன்ற பூர்வகரமாக பணிகள் தீவிரமாக நடைபெற்று வருவதாக கூறப்படுகிறது. ஸோ இந்த உயர்த்தப்பட்ட ரூ. 2500 பார்த்தீங்கன்னா, இதற்கான அதிகாரப்பூர்வ அறிவிப்பு எப்போ வெளியாகும் அப்படிங்கிற டவுட் நிறைய பேருக்கு இருந்துச்சு. ஏன்னா இந்த ஸ்கீம் பார்த்தீங்கன்னா அறிவிச்சிருக்காங்க. இன்னும் நடைமுறைக்கு வரல. அது எப்போ வரும் அப்படின்னா, தமிழக பட்ஜெட் கூட்டத்தொடர் தான் பார்த்தீங்கன்னா வருவதாக ஆல்ரெடி அமைச்சர் நிர்மல்குமார் அவர்கள் பார்த்தீங்கன்னா சொல்லியிருந்தாங்க. ஸோ இப்போவும் அதே தான் பார்த்தீங்கன்னா சொல்றாங்க. பட்ஜெட் கூட்டத்தொடர்ல அதுக்கப்புறமா அதிகாரப்பூர்வமாக முதலமைச்சர் விஜய் அவர்களே அறிவிப்பாங்க. ஸோ அதுவும் இல்லாம இதுக்கான பட்டியல் தயாரிப்பு பணிகள்லாம் பார்த்தீங்கன்னா தீவிரமா நடந்துகிட்டு இருக்கு. ஆல்ரெடி மறுசீரமைப்பு பணிகள் பார்த்தீங்கன்னா நடந்துகிட்டு இருக்கு. லிஸ்ட்ல பார்த்தீங்கன்னா நிறைய பேர்கள் சேர்க்கிறது, நீக்கிறது போன்ற பணிகள் எல்லாமே பண்ணிக்கிட்டு இருக்காங்க. யார் யாருக்கு குடுக்கணும், அவங்க சொல்லியிருக்கக்கூடிய கிரைட்டீரியா படி யார் யாருக்கெல்லாம் வழங்க போறாங்க அப்படிங்கிறதை நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். நிறைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் அப்படிங்கிறது இதுக்காக பார்த்தீங்கன்னா தேர்தல் வாக்குறுதியிலே குடுத்திருந்தாங்க. இத தவிர எக்ஸ்ட்ராவும் பார்த்தீங்கன்னா ஏதாவது புதுசா சேர்த்திருக்காங்களா அப்படிங்கிறது பட்டியல் வெளியில வந்தா மட்டும் தான் தெரியும். அதற்கான காரணத்தையும் அரசு தரப்புல இருந்து அவங்களே சொல்லுவாங்க. முதலில் யாருக்கு கிடைக்கும்? ரூ. 2500 உயர்த்தப்பட்ட இந்த உரிமைத் தொகை முதலில் யாருக்கு கிடைக்கும் என்ற கேள்வி பரவலாக எழுந்துள்ளது. தற்போதைய பயனாளிகளுக்கு முன்னுரிமை. தற்போது வழக்கமாக மாதந்தோறும் ரூ. 1000 பெற்று வரும் தகுதியுள்ள பயனாளிகளுக்கு இந்த உயர்த்தப்பட்ட தொகையும் முதலில் வழங்கப்பட உள்ளதாக தெரிகிறது. அதாவது ஆல்ரெடி இப்போ வரைக்கும் மாதந்தோறும் ரூ. 1000 உரிமைத் தொகை வாங்கிட்டு இருப்பீங்க. உங்களுடைய லிஸ்ட்லாம் பார்த்தீங்கன்னா, பெயர் பார்த்தீங்கன்னா முதன்மை பட்டியலா இருக்கும். உங்களுக்கு முன்னுரிமை வழங்கப்படும் அப்படின்னு சொல்றாங்க. அதுலயுமே 21 வயதுக்கு மேற்பட்ட பெண்கள் மற்றும் 60 வயதுக்கு கீழ் உள்ள பெண்களுக்கு மட்டும் தான் முன்னுரிமை அப்படிங்கிறது குடுப்பாங்க. ஆனா இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா பொதுவா சொல்லியிருக்காங்க. ஆல்ரெடி லிஸ்ட்ல இருக்கக்கூடிய பெயர்லாம் பார்த்தீங்கன்னா, முதன்மையா முன்னுரிமை குடுத்து வழங்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இதுக்கு அடுத்தபடியா தான் புதிதாக ரேஷன் கார்டு வாங்குனவங்க, மேல்முறையீடு பண்ணவங்க எல்லா பேருமே இதுக்கு அடுத்த கட்டமா தான் சேர்ப்பாங்க. புதிய பயனாளிகள் ஏற்கனவே விண்ணப்பித்து பல்வேறு காரணங்களால் தள்ளுபடி செய்யப்பட்டு பின்னர் மேல்முறையீடு செய்த விண்ணப்பதாரர்களின் மனுக்கள் பரிசீலிக்கப்பட்டு வருகின்றன. இவர்களில் தகுதியானவர்கள் கண்டறியப்பட்டு அடுத்தடுத்த கட்டங்களில் இப்பட்டியலில் இணைக்கப்படுவார்கள். அதாவது பார்த்தீங்கன்னா, முதல்ல ஆல்ரெடி லிஸ்ட்ல இருக்கக்கூடியவங்களுக்கு ரூ. 2500 கிடைச்சிரும். அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா, மேல்முறையீடு பண்ணவங்க இருப்பாங்க. அதுவும் இல்லாம அவருடைய விண்ணப்பம் 2, 3 முறைக்கு மேல நிராகரிக்கப்பட்டிருக்கும். அவர்களுடைய பெயர்லாம் எடுத்து அதில யார் தகுதியுடையவர்களோ அவர்களும் பார்த்தீங்கன்னா, இந்த லிஸ்ட்ல அடுத்த கட்ட முறையாக பார்த்தீங்கன்னா, படிப்படியாக இணைக்கப்படுவார்கள் அப்படிங்கிறதையும் தெளிவா மென்ஷன் பண்ணியிருக்காங்க. எப்போது கிடைக்கும்? வழக்கமாக ஒவ்வொரு மாதமும் 15ஆம் தேதி மகளிர் உரிமைத் தொகை பயனாளிகளின் வங்கிக் கணக்கில் நேரடியாக செலுத்தப்பட்டு வருகிறது. அந்த வகையில் ஜூலை 14ஆம் தேதி தகுதியுள்ள குடும்பத் தலைவிகளுக்கு இந்த உயர்த்தப்பட்ட தொகை முதலாக சென்றடைய வாய்ப்புள்ளதாக நம்பத்தகுந்த வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. எனினும் இதற்கான அதிகாரப்பூர்வ அரசாணை மற்றும் தேதிகள் குறித்த அறிவிப்பை தமிழக அரசு விரைவில் முறைப்படி வெளியிடும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அதாவது இந்த ஜூலை மாதம் பார்த்தீங்கன்னா ரூ. 2500 அந்த 15ஆம் தேதி பார்த்தீங்கன்னா வழங்கப்பட உள்ளதாக தகவல் பார்த்தீங்கன்னா அந்த வட்டாரங்கள் சம்பந்தமாக கிடைக்குது அப்படின்னு சொல்றாங்க. ஆனால் இன்னும் இது சம்பந்தமான அரசாணை முதலமைச்சர் அவர்களோ இல்லைனா எந்த ஒரு அமைச்சருமோ பார்த்தீங்கன்னா இன்னும் வெளியிடல. இதற்கான தேதியும் பார்த்தீங்கன்னா மென்ஷன் பண்ணல. அப்போ ஆல்ரெடி வழங்கக்கூடிய அந்த 15ஆம் தேதி இப்போதைக்கு ரூ. 1000 கிடைக்கும் அப்படிங்கிற கன்ஃபர்மேஷன் மட்டும் வச்சுக்கோங்க. இந்த ரூ. 2500 கிடைக்குமா இல்லையா அப்படிங்கிறத முதலமைச்சர் விஜய் அவர்கள் தான் அறிவிக்கணும். இதுக்கு பார்த்தீங்கன்னா கூடிய விரைவில் தமிழக அரசு தரப்புல இருந்து கண்டிப்பாக அறிவிப்பு வெளியாகும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. பயனாளிகள் செய்ய வேண்டிய முக்கிய வேலைகள். உயர்த்தப்பட்ட தொகை தங்கு தடையின்றி வங்கி கணக்கிற்கு வந்து சேர பயனாளிகள் உடனடியாக சில சரிபார்ப்புகளை செய்து கொள்ள அறிவுறுத்தப்படுகிறார்கள். வங்கி கணக்கு விவரங்கள். உங்களது வங்கி கணக்கு பயன்பாட்டில் உள்ளதா என்பதை உறுதிப்படுத்திக் கொள்ளுங்கள். நீண்ட நாட்களாக பரிவர்த்தனை செய்யாத கணக்குகள் முடக்கப்பட்டிருக்கலாம். அதாவது இந்த உரிமைத் தொகை பெறுறதுக்கு சில முக்கியமான விஷயங்கள்லாம் பார்த்தீங்கன்னா, நீங்க பண்ணியாகணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது திரும்ப ஒருக்கா செக் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதில் ஃபர்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, வங்கி கணக்கு விவரங்கள். உங்களுடைய பேங்க் அக்கவுண்ட் ஸ்டேட்டஸ் கரெக்ட்டா இருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணிக்கணும். நிறைய பேர் மினிமம் பேலன்ஸ் மெயின்டெயின் பண்ணாம இருப்பாங்க. நீண்ட நாட்களா பார்த்தீங்கன்னா, வரவு செலவு இல்லாம அந்த கணக்கு பார்த்தீங்கன்னா பிளாக் ஆயிருக்கலாம். கண்டிப்பா பார்த்தீங்கன்னா, லாக் ஆன அக்கவுண்ட்ட திரும்ப ஆக்டிவேட் பண்ணா மட்டும் தான் இந்த பணமானது ஏறும். அதே மாரி நிறைய பேர் பார்த்தீங்கன்னா, ஆக்டிவ்ல இருக்கா இல்லையா அப்படிங்கிறது கூட தெரியாம இருப்பாங்க. சிலருடைய அக்கவுண்ட் மைனஸ்ல இருக்கும். அதெல்லாம் பார்த்தீங்கன்னா, நீங்க செக் பண்ணிக்கணும் அப்படிங்கிறதையும் அரசு தரப்புலருந்து சொல்றாங்க. இதனாலேயே போன முறை பார்த்தீங்கன்னா, நிறைய பேருடைய வங்கி கணக்கில் பணமானது வரல. ஆல்ரெடி பேங்க் தரப்புலருந்து பணம் பார்த்தீங்கன்னா, அக்கவுண்ட்ல கிடக்கும். ஆனா உங்களால எடுக்க முடியாது. ஏன்னா அக்கவுண்ட் லாக் ஆனாலோ இல்லைனா மைனஸ்ல போனாலோ கண்டிப்பா பார்த்தீங்கன்னா, பணமானது புடிச்சிட்டு தான் இருப்பாங்க. இத நீங்க ஒருக்கா செக் பண்ணிக்கணும் அப்படிங்கிறதையும் தெளிவா சொல்லியிருக்காங்க. 2வது விஷயம் ஆதார் இணைப்பு. உரிமைத் தொகை நேரடியாக வங்கி கணக்கிற்கு வருவதால் உங்களது வங்கி கணக்குடன் ஆதார் எண் முறையாக இணைக்கப்பட்டுள்ளதா என்பதை சரிபார்த்துக் கொள்வது அவசியமாகும். அதாவது உங்களுடைய பேங்க் அக்கவுண்டோட ஆதார் எண் லிங்க் ஆயிருக்கா அப்படிங்கிறத நீங்க செக் பண்ணிக்கணும். இது நீங்க ஆன்லைன்லயும் பார்த்துக்கலாம். இல்ல அப்படின்னா நேரடியா பேங்க்கே போயிட்டு பார்த்தீங்கன்னா செக் பண்ணிக்கலாம். சப்போஸ் இணைக்கல அப்படின்னா உடனடியாக பேங்க்கே போயிட்டு உங்களுடைய பாஸ்புக் பிளஸ் ஆதார் கார்டு இத குடுத்தே பார்த்தீங்கன்னா இணைச்சுக்கலாம். ஜஸ்ட் ஒரு 15 மினிட்ஸ் வேல தான். 15 நிமிஷத்திலேயே முடிச்சுக்கலாம். அடுத்ததாக கைபேசி எண், மொபைல் நம்பர பார்த்தீங்கன்னா லிங்க் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வங்கி கணக்கு மற்றும் அரசு திட்டங்களுடன் இணைக்கப்பட்டுள்ள கைபேசி எண் செயல்பாட்டில் இருப்பதை உறுதி செய்யவும். அப்போதுதான் தொகை வந்தடைவதை குறுஞ்செய்தி மூலம் உங்களுக்கு தெரியும்.
அதாவது பார்த்தீங்கன்னா, நீங்க கவர்மெண்ட் ப்ரூஃப்ல எல்லாமே ஒரு ஃபோன் நம்பர் வந்து குடுத்துருப்பீங்க. ஸோ ஆதார் அட்டையாகட்டும், டிரைவிங் லைசென்ஸ், வோட்டர் ஐடி எல்லாத்துக்கும் ஒரு ஃபோன் நம்பர் குடுத்துருப்பீங்க. ஸோ அதே ஃபோன் நம்பர் தான் பார்த்தீங்கன்னா, நீங்க வந்து இந்த பேங்க் அக்கவுண்ட்டுக்கும் குடுக்கணும் அப்படிங்கிற மாரி சொல்லியிருக்காங்க. ஸோ அப்பந்தான் உங்களுக்கு வந்து இந்த திட்டத்திலிருந்து மெசேஜ் வந்தாலும் சரி, இல்ல உங்களுக்கு நிராகரிக்கப்பட்டாலும் சரி, உங்களுடைய விண்ணப்பம் ஏற்றுக்கொள்ளப்பட்டாலும் சரி, எல்லாத்துக்குமான மெசேஜ் அப்படிங்கிறது உங்களுக்கு வரும். ஸோ இதனால தான் ஃபோன் நம்பரும் சரி, ஆதார் அட்டையும் சரி லிங்க் பண்ணணும் அப்படிங்கிற மாரி தெளிவா சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த 3 விஷயத்தையும் நீங்க மெயினா பண்ணியே ஆகணும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. இதை செஞ்சா டக்குன்னு கிடைக்கும். தமிழக பெண்களின் பொருளாதார தேவைகளை பூர்த்தி செய்யவும், அவர்களின் வாழ்வாதாரத்தை உயர்த்தவும் கொண்டு வரப்பட்ட இத்திட்டம் தற்போது ரூ. 2,500 உயர்த்தப்பட்டிருப்பது ஏழை எளிய நடுத்தர குடும்பங்களுக்கு பேருதவியாக அமையும். இந்த நிதியுதவி பெண்களின் சுயசார்பு தன்மையும் மேலும் வலுப்படுத்துவது என்பதில் எந்தவித ஐயமும் இல்லை. அரசு அறிவிக்கும் வழிகாட்டுதல்களை பின்பற்றி வங்கி மற்றும் அடையாள ஆவணங்களை சரியாக வைத்திருப்பது தொகையை பெறுவதில் எந்த தாமதமும் இல்லாமல் ஏற்படுத்தலாம். அதாவது தமிழகத்தில பெண்களுக்காக கொண்டு வரப்பட்ட இந்த ஸ்கீம் முக்கியமா குடும்பத் தலைவிகளுக்கு அவர்களுடைய பொருளாதார ரீதியாக மேம்படுத்தணும். ஏழை எளிய குடும்பங்கள், வறுமை கோட்டு கீழ உள்ள மக்களுக்காக கொண்டு வரப்பட்ட ஸ்கீம் தான் இந்த உரிமை தொகை ஸ்கீம் ஆனது. இதில ரூ. 2,500 குடுக்க போறாங்க அப்படிங்கிறது பெரிய விஷயம் கிடையாது. ஏன்னா வருஷத்துக்கே பார்த்தீங்கன்னா, இது வந்து 1,00,000க்கு மேல, அதாவது ரூ. 25,000க்கு மேல பார்த்தீங்கன்னா, இது வந்து கிடைக்கும். இத மிஸ் பண்ணாம இருக்கணும் அப்படின்னா, உங்களுடைய டாக்குமெண்ட்லாம் பார்த்தீங்கன்னா கரெக்ட்டா இருக்கணும். ஆதார் அட்டை, ரேஷன் அட்டை, பேங்க் பாஸ்புக் பிளஸ் ஃபோன் நம்பர்லாம் பார்த்தீங்கன்னா கரெக்ட்டா இருந்தா மட்டும் தான் எந்த ஒரு சிக்கலும் இல்லாம உங்களுடைய வங்கி கணக்கில் வந்து சேரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ நான் சொன்ன எல்லா தகவலும் உங்களுக்கு தெளிவா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த மாசத்திற்கான உரிமை தொகையானது ரூ. 1,000 அப்படிங்கிறது கன்ஃபார்ம் கிடைக்கும். பட் ரூ. 2,500 அப்படிங்கிறது முதலமைச்சர் அறிவிச்சதுக்கு அப்புறம் தான் தெரியும். பட் இப்போதைக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வட்டாரங்கள் தெரிவிக்கிறாங்க. அதுக்கு அடுத்தபடியாக ரூ. 2,500 ஆகஸ்ட் மாதம் உறுதியாக கிடைக்குமா அப்படிங்கிற கேள்விக்கு பார்த்தீங்கன்னா, நம்ம தமிழக அரசு கொடுக்க போறதில்ல. டெல்லி அரசாங்கம் பார்த்தீங்கன்னா அடுத்த மாதம் கொடுக்க போறதாக தகவல் கிடைச்சிருக்கு. மத்தபடி சோசியல் மீடியால நிறைய தகவல் பரவிக்கிட்டு இருக்கு. அதுக்கு உங்களுக்கு கிளாரிஃபை கிடைச்சிரும். இதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா, இன்னும் அமைச்சரவை கூட்டம் நடக்க போகுது அப்படின்னு நம்ம தெளிவா சொல்லியிருந்தோம். இதில பார்த்தீங்கன்னா, முக்கியமா இந்த உரிமை தொகை சம்மந்தமான பேச்சுவார்த்தைகள் எல்லாம் போகும். இது சம்மந்தமான பட்டியல் லிஸ்ட் ஆகட்டும் மற்றும் ஃபண்ட் ரிலேட்டட் ஆகட்டும் எல்லாம் பார்த்தீங்கன்னா பேசுவாங்க. அது சம்மந்தமா அறிவிப்பு பார்த்தீங்கன்னா, கூடிய விரைவில் முதலமைச்சர் அவர்கள் வெளியிடுவாங்க. அமைச்சர் ரமேஷ் அவர்கள் பார்த்தீங்கன்னா, இதுக்காக தனித்தனியான மனுக்கள் உரிமை தொகைக்காக கொடுக்க தேவையில்ல. மேல்முறையீடு நீ போய் பண்ணணும் தேவையில்ல. ஆன்லைன்லயும் பண்ண முடியாது. இதுக்கான முகாம்கள் பார்த்தீங்கன்னா போட்டாலும், அப்பம்போது நீங்க பண்ணிக்கலாம். இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா, எங்கேயும் மனுக்கள் கொடுக்க தேவையில்ல அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஆட்டோமேட்டிக்கா உங்களுடைய வங்கி கணக்கில் பார்த்தீங்கன்னா, எல்லாருக்கும் கிடைச்சிரும். முதன்மையாக பார்த்தீங்கன்னா, உரிமை தொகை ஆல்ரெடி வாங்கிட்டு இருக்கவங்களுக்கு தான் இந்த ஸ்கீம்ல பார்த்தீங்கன்னா, முதன்மை இடம் உண்டு அப்படிங்கிறதையும் அவங்க முன்னுரிமை கொடுத்தே சொல்லியிருக்காங்க. அதுக்கு அடுத்தபடியாக மேல்முறையீடு பண்ணவங்களுக்கு படிப்படியாக அடுத்த கட்டங்கள்ல பார்த்தீங்கன்னா, பெயர் வந்து சேர்ப்பாங்க. அதுக்கு அடுத்தது கிடைக்கும். இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா, இந்த தகவல் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் அப்டேட் வந்துச்சு அப்படின்னா, கம்மிங்ல நான் சொல்றேன். இது போன்ற பயனுள்ள தகவல் மற்றும் மத்திய அரசு, மாநில அரசு கொடுக்கக்கூடிய அனைத்து விதமான நலத்திட்டங்கள், உதவித்தொகைகள் பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில இருக்கக்கூடிய பெல் ஐகான் பிரஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. அவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லா இருக்கட்டும். மீண்டும் சந்திப்போம். நன்றி.